சேலம் சுட்டி சிஸ்டர்ஸ் சேனலிற்கு உங்களை வரவேற்கிறோம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்பதான் நாங்கள் போடுற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ஸில் வரும். வணக்கம் குழந்தைகளே. இன்னைக்கு அறிவியல் பாடத்தில் பருப்பொருள் மற்றும் பொருள்கள் பாடத்திற்கான புத்தக பயிற்சிகளை கற்றுக்கலாமா? மதிப்பீடு. பொருந்தாததை கண்டுபிடி. முதல் வினா. செங்கல், கயிறு, பட்டுத்துணி, அன்னாசி பழம். இதில் பொருந்தாதது எது குழந்தைகளே? ஆமாம், பட்டுத்துணி. இது வளவளப்பாக இருக்கும், மற்றதெல்லாமே சொரசொரப்பான பொருட்கள். இரண்டாவது வினா. கல், ரப்பர் வளையம், சைக்கிள் டியூப், மின்கம்பி. இதில் பொருந்தாதது எது குழந்தைகளே? ஆமாம், கல். இது கடினமான பொருள். மூன்றாவது வினா. சூரியன், மெழுகுவத்தி, டார்ச், பேனா. இதற்கான விடை பேனா. ஏன்னா இது மட்டும்தான் ஒளி மூலம் கிடையாது. நான்காவது வினா. குடை, நீர்ப்புகா மேலாடை, இறுக்கமான சட்டை, ஜெர்கின், ஸ்பாஞ்ச். இதில் மாறுபட்டது எது குழந்தைகளே? ஸ்பாஞ்ச். ஆமாம், இது நீரை உறிஞ்சக்கூடியது. ஐந்தாவது வினா. கண்ணாடி புட்டி, தேர்வு அட்டை, காகித தட்டு, மரப்பலகை. இதில் பொருந்தாதது கண்ணாடி புட்டி, மற்றவையெல்லாம் ஒளிப்புகா பொருட்கள். அடுத்த பகுதி. கோடிட்ட இடத்தை நிரப்புக. முதல் வினா. எளிதில் அழுத்தப்படக்கூடிய அல்லது வெட்டப்படக்கூடிய பொருட்கள் டேஷ் பொருட்கள் எனப்படும். இதற்கான விடை மென்மையான பொருட்கள். இரண்டாவது வினா. தங்கமும் வைரமும் டேஷ் பொருளுக்கான எடுத்துக்காட்டுகள். இதற்கான விடை பளபளப்பான. மூன்றாவது வினா. எளிதாக வளைக்கக்கூடிய நீட்டப்படக்கூடிய பொருட்கள் டேஷ் பொருட்கள் எனப்படும். இதற்கான விடை நெகிழ்வுத்தன்மையுடைய. நான்காவது வினா. டேஷ் பொருட்கள் ஒளியை முழுமையாக தன் வழியே கடந்து செல்ல அனுமதிக்கின்றன. இதற்கான விடை ஒளி புகும் பொருட்கள். ஐந்தாவது வினா. பொருள்களை தெளிவாக பார்க்க உதவும் இயற்கை மூலம் டேஷ் ஆகும். இதற்கான விடை சூரியன். அடுத்த பகுதி. பொறுத்துக. இதற்கான விடைகளை கண்டுபிடிக்கலாமா? முதல் வினா. ஒளி மூலம். இதற்கான விடை சூரியன். இரண்டாவது வினா. நீர்ப்புகா தன்மை. இதற்கான விடை எது குழந்தைகளே? ஆமாம், நீர்ப்புகா மேலாடை. எழுதிக்கோங்க. மூன்றாவது வினா. ஒளி ஊடுருவுதல், கண்ணாடி. நான்காவது வினா. ஒளி கசியும் பொருள். இதற்கான விடை தாவர எண்ணெய். ஐந்தாவது வினா. ஒளி புகா பொருள். இதற்கான விடை உலோகம். அடுத்த பகுதி. சரியா தவறா என எழுதுக. முதல் வினா. சொரசொரப்பான பொருள்களை எளிதாக நம்மால் அழுத்தவோ வெட்டவோ வளைக்கவோ முடியாது. இதற்கான விடை சரி. இரண்டாவது வினா. மங்கலான பொருட்கள் ஒளியை பிரதிபலிக்கின்றன. இதற்கான விடை தவறு. மூன்றாவது வினா. உப்புத்தாள் மென்மையான பொருளுக்கு ஓர் எடுத்துக்காட்டு ஆகும். இதற்கான விடை தவறு. நான்காவது வினா. ஒளிப்புகா பொருட்கள் ஒளியை தன் வழியே செல்ல அனுமதிப்பதில்லை. இதற்கான விடை சரி. ஐந்தாவது வினா. கண்ணாடிகள் அவற்றின் மீது விழும் ஒளியை திசையை மாற்றிவிடுகின்றன. இதற்கான விடை சரி. அடுத்த பகுதிக்கு போலாமா குழந்தைகளே? பின்வரும் வினாக்களுக்கு விடையளிக்க. முதல் வினா. ஒரு பொருள் நீர்ப்புகா தன்மை உடையது என்று எப்பொழுது கூற முடியும்? இதற்கான விடை எழுதலாமா? நீரை தன்னுள் ஊடுருவி செல்ல அனுமதிக்காத பொருட்கள் நீர்ப்புகா பொருட்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு. நீர்ப்புகா மேலாடை, அலுமினியத்தால், மாத்திர அட்டை. இரண்டாவது வினா. ஒளி மூலம் என்றால் என்ன? இதற்கான விடை எழுதலாமா? ஒளியை கொடுக்கும் பொருட்கள் ஒளி மூலங்கள் என்று அழைக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு சூரியன். மூன்றாவது வினா. ஒளிப்புகும் மற்றும் ஒளிப்புகா பொருட்களுக்கு இடையேயான வேறுபாடு யாது? ஒளிப்புகும் பொருட்கள் தன் வழியே ஒளியை முழுமையாக ஊடுருவ அனுமதிக்கும் பொருட்கள். 2. இவற்றின் வழியே மறுபக்கம் உள்ள பொருள்களையும் தெளிவாக நாம் பார்க்க முடியும். எடுத்துக்காட்டு. காற்று,
கண்ணாடி, தூய நீர். ஒளிபுகா பொருட்கள் தன் வழியே ஒளியை செல்ல அனுமதிக்காத பொருட்கள். இதனால் அதன் மறுபக்கம் உள்ள பொருட்களை நம்மால் பார்க்க முடியாது. எடுத்துக்காட்டு மரம், கல், உலோகங்கள். 4வது வினா. ஒளி எதிரொளிப்பு வரையறு. ஒளியானது பளபளப்பான பரப்பின் மீது பட்டு திருப்பி அனுப்பப்படுவதையே ஒளி எதிரொளிப்பு என்கிறோம். 5வது வினா. கீழே கொடுக்கப்பட்டுள்ள பொருட்கள் எவை ஒளி புகும், ஒளி கசியும் அல்லது ஒளிபுகா பொருட்கள் என வகைப்படுத்துக. முதலாவதா காற்று கொடுத்துருக்காங்க, இது ஒளி புகும் பொருள். 2வது பாறை, ஒளி புகா பொருள். நீர், ஒளி புகும் பொருள். அலுமினிய தகடு, ஒளி புகா பொருள். கண்ணாடி, ஒளி புகும் பொருள். பனி, ஒளி கசியும் பொருள். மரப்பலகை, ஒளி புகா பொருள். பாலித்தீன் பை, ஒளி கசியும் பொருள். குறுந்தகடு, ஒளி புகா பொருள். எண்ணெயில் நனைத்த காகிதம், ஒளி கசியும் பொருள். கண்ணாடி குவளை, ஒளி புகும் பொருள். நிறக்கண்ணாடி, ஒளி கசியும் பொருள். சரியா எழுதிட்டீங்களா குழந்தைகளே?